வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் 88 புதிய பேருந்துகள் மற்றும் 12 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் சேவை தொடக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த பின் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உறுதி. தமிழ்நாடு முழுவதும் 17 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக நியமனம். சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக PK செந்தில்குமாரி IPS நியமனம். நெல்லை DIG பிரவேஷ்குமார் சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக மாற்றம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதமாவதற்கு திமுக அரசு காரணம் அல்ல என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம். முந்தைய ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தாததே திட்டம் தாமதமாவதற்கு காரணம் என்றும் பதில். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல். ஐநாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் முடிவு. மேட்டூரில் காவிரி கரையோரம் கரை புரண்டு ஓடும் நீரின் அருகே ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு. களை கட்டும் சீசன், அடிக்கடி தடை காரணமாக சுற்றுலா பயணிகள் விரக்தி. முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை மாவட்ட பாஜக தலைவர் கபிலன் கைது. பெரவலூர் போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு காவிரி கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வரும் பக்தர்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிப்பு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக செயல் இழந்து கிடக்கும் மின் தூக்கிகள்.
நோயாளிகள் கடும் அவதி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு குற்றாலம் அருவிக்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் புனித நீராடியும் சிறப்பு வழிபாடு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராட பொதுமக்களுக்கு தடை. பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2913 கன அடியில் இருந்து 3934 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து குடிநீர் கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 10.55 கன அடி நீர் திறப்பு. உதகையில் 4 மாதங்களுக்கு பிறகு வைகாரா படகு இல்லம் திறப்பு. சாலை பணிக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். உரிய அனுமதி அளிக்கப்படாததால் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இந்த வாரம் ரத்து. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் தகவல். கடலூர் அருகே வெளிநாடு சென்ற இஸ்லாமிய பெண் துபாயில் இருந்து கண்ணீர் விட்டு கலங்கிய வீடியோவால் பரபரப்பு. பெண்ணை மீட்டு தர அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. நடப்பு கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி. மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் எக்ஸ் தளத்தில் பதிவு. மீட்பு பணிக்காக 25 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் அறிவிப்பு. திருப்பதி பேருந்து நிலையத்தில் கடத்த முயன்ற 500 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். தப்பி ஓடிய கடத்தல் கும்பலுக்கு வனத்துறையினர் வலைவீச்சு. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. TNPL T20 கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடப் போவது யார்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் திண்டுக்கல், கோவை அணிகள் பல பரீட்சை.